இன்னைக்கு நம்ம 2026ல ரிலீஸ் ஆன நத்திங் டு லூஸ் அப்படிங்கிற ஒரு மூவியை தான் பார்க்க போறோம். தன்னோட பையனுக்கு கேன்சர்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாங்க. ஆனா அவனுக்கு கொடுக்குற ட்ரீட்மெண்ட் எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆனா போக போக நிலைமை இன்னும் மோசமா போக அவனுக்கு டோனர் தேவைப்படுது. ஆனா மெடிக்கல் சிஸ்டத்துல ஒரு ரூல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் யார் என்ரோல் பண்றாங்களோ அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் அடுத்தடுத்த ஆளு கொடுப்பாங்க அப்படின்னு. அதுக்குள்ள அந்த பேஷண்ட் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அதுக்கு எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா இவங்க அம்மாவால அதெல்லாம் தாங்கிக்க முடியும். என்ன நடந்தாலும் சரி, என் பையனை எப்படியாவது நான் காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா யாருமே பண்ணக்கூடாத ஒரு விஷயத்த பண்றாங்க. அதனால அவங்க பையனை காப்பாத்துறாங்களா இல்லையா, அவங்க லைஃப்ல என்னென்ன பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கறத அந்த ஃபுல் மூவி. தன்னோட அம்மா நினைச்சா யமன் கூட போராடி தன் பிள்ளையோட உயிரை மீட்டு கொண்டு வருவாங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் இந்த படத்துல நடந்திருக்கு. வெரி எமோஷனல் ஸ்டோரி. நீங்க பாத்துட்டு 90 வயசு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங்லயே காமிக்கிறாங்களே, இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். இவங்களோட பேரு ஜேடா. இவங்க ஆல்ரெடி பாக்ஸிங் பிளேயரா இருந்திருப்பாங்க. இப்ப பிரசன்ட்ல பாக்ஸிங் கோச்சாவும் இருக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு ரொம்ப வருஷமா குழந்தை இல்ல. ஹஸ்பண்ட் வேற யாரோ நாட்டுல வேலை பாக்குறாரு போல. மாசத்துக்கு ஒரு 2 பாட்டி தான் வருவாரு. ஆனா இவங்க குழந்தைக்கு எவ்வளவோ ரொம்பவே ட்ரை பண்றாங்க. அதனால லைஃப்ல ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகி டிப்ரெஷன் ஸ்டேஜுக்கு போகும்போது சரி இதுக்கு மேல நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்ணலாம். டாக்டர்கிட்ட போனா அவங்களோட எக் குவாலிட்டி கம்மியா இருக்கு, நீங்க எம்பிரியோ மூலியமா குழந்தை பெத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதுல இருந்து 10 வருஷம் கழிச்சு காமிச்சா நம்ம ஹீரோயின் அவங்க பையனோட வராங்க. இந்த பையனோட பேரு நோவா. இப்ப இவங்க கோச்சா இருக்கும் போல அங்க இருக்க சின்ன பசங்க எல்லாத்தையும் ரொம்பவே சூப்பரா மோட்டிவேட் பண்ணி அங்க ஒரு காம்படிஷன் கூட்டிட்டு போறாங்க. பையன் கிட்ட சொல்றாங்க, சைஸ் ஒரு மேட்டரே கிடையாது தங்கம், ஒன்னாலே எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லி அவனு நம்பிக்கையோட உள்ள போனா ஏத்திருக்க ஆப்போனண்ட்டை பார்த்து ரொம்பவே பயப்படுறான். அம்மா அங்க பாருங்கன்னு சொன்னா இவங்க கூட உன்னால முடியும் அப்படின்னு சொல்லி அந்த பையனை மோட்டிவேட் பண்ணிட்டு கீழே போனா அம்மா சொன்ன மாதிரியே பையனும் கொஞ்சம் கூட பயப்படாம அந்த பையனை அடிச்சு அந்த காம்படிஷன்ல அவன் ஜெயிக்கிறான். இத பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஜேடா அவங்க அம்மாட்ட சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறா. இவங்க இந்த மாதிரி சந்தோஷமா பேசிட்டு வரும்போதுலயே நோவாவோட அப்பா நிக்கிறாரு. ஆனா இவனுக்கு அவங்க அப்பாவை பிடிக்காது போல. இப்போதைக்கு 2 பேரும் தனித்தனியா தான் இருக்கிறாங்க. என்ன சொல்லும், காம்படிஷன்ல ஜெயிச்சிட்டியா, அப்பாவோட நினைச்சு ரொம்பவே பெருமைப்படுறேன்னு சொன்னேன். நைட் எங்கேயாவது வெளியே போலாமா செல்லோன்னு கேட்டா அவன் முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டியோட போயிட்டான். அப்ப அவங்க ஹஸ்பண்ட் என்ன கேக்குறாருன்னா, என் பையன் என்னை ரொம்ப வெறுக்கிறானான்னு கேட்டா அவன் ஒன்னும் வெறுக்கல, நீ இல்லாமே வாழ கத்துக்கிட்டான், முடிஞ்ச அளவுக்கு பிள்ளையோட டைம் ஸ்பெண்ட் பண்ண நானே அப்படின்னு சொல்லி இவங்களும் நைட்டு நாங்க வெளியே போறோம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. காம்படிஷன்ல பையன் ஜெயிச்சதுனால அவன் கேட்ட மாதிரி ஒரு தீம் பார்க் கூட்டிட்டு போய் ரொம்பவே ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. அவன் கிரௌட்ல நல்லா விளையாண்டுட்டு தான் போயிட்டு இருக்கான். திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறான். யாருன்னு பார்த்தா நம்ம நோவா தான். அதை பார்த்து ரொம்பவே பயந்து போய் ஜேடா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. அங்கதான் தெரிய வருது நோவாக்கு லுக்கிமீனியான்னு சொல்லிட்டு கேன்சர் மாதிரி ஒரு நோய் வந்திருக்கு. அதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் டோனர் மட்டும்தான். இப்போதைக்கு கீமோதெரப்பி பண்ணலாம்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே ஜேடாவோட லைஃப் அப்படியே இருண்டு போன மாதிரி ஒரு இருட்டுக்குள்ள போயிருது. இது கியூரபிள் தானான்னு கேட்டா கண்டிப்பா கியூர் பண்ண முடியும். பட் ஆனா அவனுக்கு ஏத்த டோனர் கிடைக்கணும், நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணலாம், நான் மெடிக்கல் கவுன்சில்ல பேசி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்றாங்க. இவங்களும் எல்லாம் சரியாயிருன்னு சொல்லிட்டு பையன் கிட்ட தம்பி இனிமே நீ ஸ்கூலுக்கு போக தேவையில்ல, இங்க நம்ம கொஞ்ச நாள் இருந்து உடம்பெல்லாம் சரியானதுக்கு அப்புறம் போகலாம்னு சொன்னா அவன் கேக்குறான், அம்மா ஸ்கூலுக்கு போக வேணா ரைட்டு, ஆனா டோர்னமெண்ட் இருக்கேன்னு கேக்குறான். இந்த வருஷம் இல்லைனாலும் அடுத்த வருஷம் நீ போய் கலந்துக்கலாம் தங்கம், ஆனா எனக்கு உன்னோட உடம்பு தான் முக்கியம்னு சொல்றாங்க. அம்மா சொல்றாங்க, நான் இதை அப்பா கிட்ட சொல்லியே ஆகணும்னு கேட்டா வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல தங்கம், உன்னோட அப்பா கிட்ட கண்டிப்பா சொல்லணும்னு சொல்லிட்டு போறாங்க. இந்த பக்கம் நர்ஸ் நோவாவை கூப்பிட்டுட்டு உனக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குப்பா, நான் உன்னை நல்லாவே பாத்துக்கிறேன், அவங்களும் ஜாலியா பேசி நோவாவை கூப்பிட்டு போறாங்க. இவ ஹஸ்பண்டுக்கு சொல்லலாம் ட்ரை பண்ணா அவன் ஆனா ரீச் ஆகுற மாதிரியே தெரியல கால்ல. இன்னொரு பக்கம் ஜேடா என்ன வேலை பாக்குறாங்கன்னா, ஒரு ரெஸ்டாரண்ட்ல செஃப்பா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நீ இந்த மாதிரி அடிக்கடி லீவ் எடுத்தனா உன்னை வேலையை விட்டு தூக்க வேண்டியது இருக்கும்னு ஓனர் சொன்னா, என்னோட பையனுக்கு உடம்பு சரியில்லை அதனால மட்டும்தான் நான் லீவ் எடுக்கிறேன், நான் ஒன்னும் சும்மா எடுக்கலன்னு சொல்லி சண்டை போடுறான். அங்க இன்னொருத்தர் இருந்துட்டு அவளோட வேலையும் சேர்த்து நான் பாத்துக்கிறேன், எல்லாத்தையும் நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஓனர் சரி கட்டி அனுப்பி வைக்கிறான். இந்த பக்கம் பார்த்தா நம்ம நோவாக்கு மட்டும் இந்த நோய் கிடையாது, அங்க நிறைய குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்கும் இந்த மாதிரி நோயால அஃபெக்ட் ஆயிருக்காங்க. ஆனா அந்த நோய் இருக்கிறதே மறந்து போய் அவங்க எல்லாரும் ஒரு கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க. நோவா அப்பதான் புதுசா உள்ள என்டர் ஆகுறான். அங்க ஒரு பொண்ணு அவனுக்கு பார்த்தோன்னே பிடிச்சு போகுது. அங்க இருக்க எல்லா பசங்களையும் இவங்களை ஓட்டிட்டு இருக்காங்க. இப்படி ஜாலியா தான் ஹாஸ்பிட்டல்ல கூட குழந்தைங்க எல்லாம் விளையாண்டுட்டு இருக்குங்க. நோவாக்கு எந்த ஒரு கஷ்டமும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாட்டியும் அம்மாவும் பக்கத்திலே இருந்து அவனை பாத்துக்கிறாங்க. அப்ப அவன் கார்ட்ஸ் விளையாண்டுட்டு இருக்கும் போல திடீர்னு பார்த்தா நோவாவோட முடி கையில வருது. அவங்க அம்மா சொல்றாங்க, இது உன்னோடது இல்ல தங்கம், அம்மாவோடது அப்படின்னு சொல்லி எடுத்தாதான் தெரியுது அவனோட முடி அப்படியே கொட்ட ஆரம்பிக்குது. அடுத்த ஸ்டேஜுக்கு போறான். அப்புறம் வீட்டுல போய் வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கான்னு கூட அவங்க செக் பண்ணி பாக்குறாங்க. இந்த பக்கம் நோவாவோட நிலைமை இருக்கிறதுலே ரொம்ப மோசமாயிட்டே போயிட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா முடி கொட்டையா அவனோட கான்பிடன்ட் லெவலும் கம்மியாகுது. உடனே ஜேடா என்ன சொல்றாங்கன்னா, உன்னோட
முடிய நம்ம ஃபுல்லாவே ஷேவ் பண்ணிடலாம்ப்பா, கண்டிப்பா உனக்கு வளரும்னு சொல்லேன். அவனும் ஒத்துக்கிட்டு ஷேவ் பண்ணிக்கிறான். ஆனா அவங்க அம்மாக்கு இதனால ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அப்பதான் அவன் ஹஸ்பண்ட் அதே மாதிரி ஊர்ல இருந்து வர்றான் அடுத்த வாரம். அப்ப நோவாவ எங்க அப்படின்னு கேட்டா அவன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கான்னு சொல்றாங்க. எதுக்காகன்னு கேட்டா அப்பதான் சொல்றான் அவனுக்கு லுக்குமியா இருக்கு. அவன் வந்து ட்ரீட்மெண்ட்ல இருக்கான்னு சொன்னா, இதை ஏன் நீ என்கிட்ட சொல்லல, எப்போ உனக்கு தெரிஞ்சுன்னு கேட்டா போன வாரம்னு சொல்றான். உன்னை ரீச் பண்ண நினைச்சா கூட என்னால ரீச் பண்ண முடியல, உனக்கு நம்ம பையன் மேல அக்கறையே இல்லையே அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஜேடா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதனால கடுப்பாயன் அப்படியே வெளியே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போறான் ஹஸ்பண்ட். போய் பையனை பார்த்து கொஞ்சம் தைரியமா பேசலாம்னு சொல்லி அவர் பேசினா கூட அம்மா எனக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில முடிச்சிடறான். அதனால இவர் ரொம்பவே கஷ்டப்பட்டு, ஆமா தங்கம், உங்க அம்மா எப்பயுமே உன் கூட இருந்திருக்காங்க, நான் தான் இருந்ததில்ல, ரொம்பவே சாரி, எதுக்குன்னு கேட்டா எல்லாத்துக்குமே தான் அப்படின்னு சொல்லி அவருமே ரொம்ப ஃபீல் பண்றாரு. என்னதான் இவங்களுக்குள்ள சண்டை இருந்தாலும் குழந்தைன்னு வந்தோடனே இவங்க 2 பேராலையும் எதையும் தாங்கிக்கவே முடியல. அப்புறம் வெளியே வந்து ரொம்ப தேம்பி தேம்பி அழுகுறாரு. அவர் லைஃபே இருந்து போன மாதிரிதான் இவருக்கும் இருக்கு. அதுல இருந்து அப்பாவும் நோவா கூடயே இருக்க ஆரம்பிக்கிறாரு அந்த ஹாஸ்பிட்டல்ல. இந்த பக்கம் நோவா பார்த்தா அவன் ஹாஸ்பிட்டல் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கரோக்கி மாதிரி நல்லா பாட்டு பாடி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கான். வெளியே இருந்து அவர் பார்த்துட்டு ரொம்பவே கண் கலங்குறாரு. சீக்கிரமாவே எல்லாம் சரியா போயிரும் சொல்லிட்டு அவங்களும் உள்ள வந்து எல்லாரு கூடயும் சேர்ந்து டான்ஸ் ஆடி ஜாலியா இருக்காங்க. அங்க இருக்கிற எல்லா பேரண்ட்ஸுமே குழந்தைங்க எப்படியாவது சந்தோஷமா இருந்துட மாட்டாங்களான்னு ஒவ்வொரு நிமிஷத்தையும் அவங்களுக்காகவே அவங்க வாழ்க்கைய ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த நோவாக்கு பிடிச்ச அந்த பொண்ணு நோவா கிட்ட வந்து பேசிட்டு இருக்கா. சீக்கிரமாவே நம்மளுக்கு கிடைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நோவா சொல்றான், உனக்கு சாகிறத பத்தி எதுவும் பயம் இருக்கான்னு கேட்டா எனக்கு கண்டிப்பா கிடையாது, நம்ம எல்லாரும் சந்தோஷமா வாழ்வோம் சொல்லி இந்த பொண்ணு பாசிட்டிவா தான் பேசுறா. இந்த பக்கம் டாக்டர்ஸ்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்பாவும் அம்மாவும். நோவாக்கு இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு, எப்படியாவது டோனரை கண்டுபிடிச்சிங்களான்னு கேட்டா நம்ம வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறோம், நமக்கு முன்னாடி நிறைய பேத்துக்கு டோனர் தேவைப்படுது, அதெல்லாம் முடிச்சுட்டு தான் நம்மளுக்கு நோவாக்கு டோனர் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லியும் வேற ஏதாவது வழி இருக்கான்னு சொல்லி டாக்டர்கிட்ட கேட்டா அவங்க சொல்றாங்க, உங்களுக்கு எம்பிரியோ டொனேட் பண்ணாங்களா அவங்க கிட்ட ஏதாவது ஒரு குழந்தை இருந்துச்சு அப்படின்னா அந்த பையனோட போன் நேரோ நம்ம நோவாக்கு கண்டிப்பா செட் ஆகுமாங்கிற ஒரு சிம்பிள் டெஸ்ட் எடுத்து பார்த்தாலே தெரிஞ்சிடும். நீங்க வேணா அந்த வழியா கூட ட்ரை பண்ணி பாருங்க, ரெண்டுல எது சீக்கிரமா கிடைச்சா கூட நம்ம நோவாவை காப்பாத்திடலாம், என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்றாரு. இது நோவாக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் இப்பதான் கேக்குறான். கண்டிப்பா நோவாக்கு தெரியும், நம்ம எம்பிரியோ வச்சுதான் குழந்தை பெத்துக்கிட்டோம் அப்படிங்கிறது அப்படின்னு சொன்னா இவனுக்கு ரொம்பவே கோவம் வருது. எதுக்கு நீ வந்து இதை நோவா கிட்ட சொன்னேன்னா, நான் என் பையன் கூட இருந்து எல்லா விஷயத்தையும் அவனுக்கு சொல்லி கொடுத்துதான் வளர்த்துருக்கேன், அவனும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொல்லுமே இவருக்கு ரொம்பவே கில்ட்டா ஃபீல் ஆகுது. நம்ம என்னடா நம்ம பையன் கூட இல்ல ஒய்ஃப் கூட இல்ல, நம்ம என்னடா வாழ்க்கை வாழ்ந்திருக்கோம்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஜேடா என்ன பண்றாங்கன்னா, அவங்க எம்பிரியோ டொனேட் பண்ணாங்கல்ல அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் இந்த மாதிரி என் பையனுக்கு கேன்சர் வந்துருச்சு, அதுக்கு இந்த டோனரோட பசங்க யாராவது இருந்தா எனக்கு அவங்க கிட்ட இருந்து ஹெல்ப் தேவைப்படும்னு சொல்லி அவங்க கிட்ட பேசிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்தா நோவா கூட இருந்த ஒரு குழந்தை இறந்து போயிருச்சாமா கேன்சர்னால. அவங்க அம்மா ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருக்காங்க. ஜேடா தான் போய் அவங்கள அப்படியே சமாதானப்படுத்துறான். இந்த வழி நமக்கும் வந்தா எப்படி இருக்கும்னு அவளை நினைச்சு கூட பார்க்க முடியல. எது பண்ணனாலும் சீக்கிரமா பண்ணணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இப்ப அந்த குழந்தை இறந்து போனதுனால மிச்ச குழந்தைங்க எல்லாருமே வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அவ எப்படி இறந்து போனாலும் அதே மாதிரிதான் நம்மளும் ஒரு நாள் இறந்து போயிருவோம், எங்களால இப்படி இருக்கிறதே பிடிக்கல அப்படின்னு ஒவ்வொரு குழந்தையும் அழுதுகிட்டு இருக்கு. நோவா ரொம்பவே ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி பேசிட்டு இருக்கான். அப்ப அவங்க அப்பாவும் அம்மாவும் தான் சமாதானப்படுத்துறாங்க, நீங்கெல்லாம் ஒன்னும் சாதாரண குழந்தைங்க கிடையாது, நீங்க எல்லாருமே வந்து சிங்கக்குட்டிங்க, உங்களால எல்லாமே முடியும், முடிஞ்ச அளவுக்கு அவங்கள மோட்டிவேட் பண்ணி சமாதானப்படுத்துறாங்க. குழந்தைங்களே எப்படினாலும் சமாதானப்படுத்துறாங்க, ஆனா பெரியவங்களுக்கு தெரியல உண்மை எது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாலே இதெல்லாம் தாங்கிக்கவே முடியல. இவங்களும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஏதாவது டீட்டெயில் கிடைச்சிச்சான்னு விசாரிச்சுட்டே இருக்காங்க. பட் ஆனா அங்க இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்ல. எல்லா வழியாவும் ஜேடா ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க தன் பையனுக்காக. அவங்க அப்ப வேலையில இருக்கும் போதுல அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் வருது. அந்த ஹாஸ்பிட்டல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு குழந்தை இருந்திருக்கு, பட் ஆனா 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருச்சு. சரி, அவங்களுக்கு ஏதாவது சிப்ளிங்ஸ் இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு, பட் ஆனா அவங்க இந்த விஷயத்துக்கு ஒத்து வர மாட்டேங்கிறாங்க, அவங்க இதுக்கு வேண்டான்னு சொல்றதுக்கான எல்லா ரைட்ஸுமே அவங்களுக்கு இருக்கு ஜேடா அப்படின்னு சொன்னா இவனால அக்செப்டே பண்ணிக்க முடியல. அது ஒரு ஜஸ்ட் ஒரு சிம்பிள் டெஸ்ட் தானே, நான் உங்ககிட்ட பேசினேன், ஒரு அம்மாவோட வலி இன்னொரு அம்மாவுக்கு புரியும் அப்படின்னு சொல்லி ஜேடா சொன்னா, எங்களோட ரூல்ஸுக்கு இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது, அதனால வேற வழியை ஏதாவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போனை வச்சிடுறாங்க. இந்த கடுப்புலயே அங்க வேலை செய்யும் போதுல ஒருத்தவங்களுக்கு சர்வ் பண்ண மறந்துடுறா. அந்த டென்ஷன்ல அவ வேலையை விட்டுட்டு அங்க இருந்து வந்துடுறா. வெளியே வந்து ரொம்பவே பையனை காப்பாத்துறதுக்கு இருந்த கடைசி வழியும் மூடிருச்சோ அப்படின்னு. ஆனா அப்படியே அழுதுட்டு உட்காராம அங்க இருந்து வேகமா ஓட ஆரம்பிக்கிறா. எங்க போறான்னு பார்த்தா ஹாஸ்பிட்டலுக்கு தான். அந்த டாக்டரை பாக்குறதுக்கு தான் அப்பாயின்மெண்ட் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாம உள்ள ஓடுனா பின்னாடி ஒருத்திட்டே வரா, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அந்த டாக்டர் உள்ள கூட்டிட்டு போய் பேசுறாங்க. ஏன் இப்படி பைத்தியக்காரத்தனமா நடந்துக்கிற, அவங்க குழந்தைக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு அவங்க டிசைட் பண்ணுவாங்க,
நீ சொல்ற எல்லாமே புரியுது. எவ்வளவு சீக்கிரமா நம்ம நோவாக்கு ஏதாவது பண்ண முடியுமோ பண்ணலாம். என்னால முடிஞ்ச எல்லா ஹெல்ப்பையுமே நான் பண்ணிட்டேன். டோனருக்காக வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி இந்த டாக்டர் சொன்னா, உங்களுக்கு புரியலையா? என் பையன் ஒவ்வொரு நாளும் செத்துக்கிட்டு இருக்கான். இதுக்கு மேல எனக்கு டைம் கிடையாது. நான் உங்ககிட்ட பேசி பாக்குறேன். அட்லீஸ்ட் நம்பராவது கொடுங்கன்னு கேட்டா கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி, நம்பர் நீங்க என்கிட்ட கொடுக்க வேண்டாம், நீங்க கால் பண்ணுங்க, நான் பேசுறேன்னு சொன்னா அது கூட என்னால முடியாது. இது என்னோட ரூல்ஸுக்கு என்னோட வேலையே போயிரும் அப்படின்னு சொன்னா எனக்கு என் பையனே போயிருவான்னு ரொம்பவே எமோஷனலா கத்திட்டு இருக்காங்க. ஆனா அந்த ரிப்போர்ட் அங்க கொடுத்துட்டு அவங்க சார்ல கிளம்பி போயிட்டாங்க. அந்த சோகத்தோட ஜேடா வந்து பையன் பக்கத்திலேயே படுத்துக்கிறாங்க. நோவா தூங்கிட்டு இருக்கான். என்ன ஆனாலும் சரி, அம்மா விட்டு எங்கேயுமே போயிடாத, உன்னை எப்படியாவது அம்மா காப்பாத்திடுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுகுறாங்க. பக்கத்துல படுத்துக்கிட்டே திடீர்னு பார்த்தா நோவாக்கு ஏதோ மூச்சே விட முடியாத அளவுக்கு ரொம்பவே மோசமாயிருது நிலைமை. டாக்டர் இங்க வாங்க, நர்ஸ் இங்க வாங்கன்னு சொல்லி ஜேடா ரொம்பவே பயந்து போய் எல்லாரையும் கூப்பிட்டா. நம்ம நோவாக்கு இப்ப உடம்பு ரொம்பவே மோசமாயிட்டே வருது. அங்க ஆக்சிஜன் வச்சுதான் அவனை வந்து உயிர் பழக்கியே வைக்கிறாங்க. சரி, அட்லீஸ்ட் டோனராவது கிடைச்சிட்டாங்களா இல்லையா, என் பையன் சாகுற நிலைமையில இருக்கான்னு சொல்லி அங்க இருக்க டாக்டர்கிட்ட போய் கேட்டா எல்லாமே லிஸ்ட் படி தான் வரும். நீ இப்படி கத்துறதுனால எதுவுமே நடக்க போறது கிடையாதுன்னு சொன்னா அவளுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. தன்னோட பையனை காப்பாத்துறது மட்டும் தான் அவளுக்கு ஒரு நோக்கமாவே இருக்கு. ஹஸ்பண்ட் தான் சாரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். வெளியே வந்து ஜேடாட்ட சொல்றான், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, நீ டாக்டர்ஸ கத்துற, அங்க இருக்க டாக்டர்கிட்ட கத்துற, நீ எல்லாத்துக்கிட்டையும் வந்து ஒழுங்காவே பேச மாட்டேங்கிற, உனக்கு புரியலையா, அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே பண்றாங்க அப்படின்னு சொன்னா இந்த பக்கம் ஜேடா என்ன சொல்றாங்கன்னா, நான் பண்ற அளவுக்கு யாருமே பண்ண மாட்டாங்க, என் குழந்தைய காப்பாத்துறதுக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரீம்க்குனாலும் போவேன், நீ கூட அதை பண்ண மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. அங்க இருந்து கிளம்பி எங்கடா வர்றாங்கன்னு பார்த்தா இந்த சரோகசி பண்ணிருப்பாங்கல்ல அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் வராங்க. க்ளோஸ் பண்ற நிலைமையில இருக்கும் போல அங்க இருக்க செக்யூரிட்டியை வெளியே தள்ளி விட்டுட்டு அவனோட ஐடி கார்டு எடுத்துட்டு அந்த ரிப்போர்ட்டை எப்படியாவது நம்ம எடுத்துடணும் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஓடுறாங்க. இவனுங்க உள்ள வரதுக்கு முன்னாடி அந்த செக்யூரிட்டி அங்க உள்ள தேடிக்கிட்டு இருக்கும் போதே இவங்க எப்படியோ ரிப்போர்ட் எடுத்துட்டு வேகமா ஓடி வந்துட்டாங்க அங்கிட்டு இருந்து. அதுக்குள்ள போலீஸும் அங்க வந்து ஜேடாவை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கிட்ட இருந்து எப்படியோ தப்பிச்சு மறைவான இடத்துக்கு வந்து அந்த ரிப்போர்ட்டை வச்சு செக் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு தேவையான எந்த டீட்டெயில்ஸுமே அதுல கிடைக்கவே இல்லை. இவங்க வேற வழியே இல்லாம ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா 2 போலீஸ் ஜேடாவை அரெஸ்ட் பண்றதுக்காக இங்க வந்துட்டாங்க. ஹாஸ்பிட்டல்ல இருக்கவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம்னு சொன்னா ஜேடா வந்தோடனே நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியல, நாங்க உங்களை அரெஸ்ட் பண்றோம் அப்படின்ட்டாங்க. என் பையன் வந்து சாகுற நிலைமையில இருக்கான், என் பையன் கூட நான் கண்டிப்பா இருந்தே ஆகணும், வர முடியாது அப்படின்னு இவங்க சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி போலீஸ் இவங்களை அரெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணியும் கோவப்பட்ட ஜேடா என்ன பண்றாங்கன்னா அந்த போலீஸோட கண்ணையே எடுத்து அவங்கள மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. என் ஹஸ்பண்ட் கூட சொல்றான், ஏன் இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டு இருக்க, வெயிட் பண்ணு, நம்ம எதா இருந்தாலும் பண்ணலாம்னு சொன்னா நீ கூட இந்த இடத்த விட்டு வெளியே போ, உங்களோட கன்னு ஹேண்ட் காஃப் எல்லாத்தையும் இங்க தூக்கி போட்டு நீங்க எல்லாரும் வெளியே போங்கன்னு சொல்லி 2 போலீஸையும் ஹஸ்பண்டையும் வெளியே தள்ளிடுறா. ஐயோ, ஜேடா என்னடா பண்றா அப்படின்னு பார்த்தாதான் தெரியுது அந்த இடத்தையே இவ ஹைஜாக் பண்றா. யாருமே இந்த இடத்த விட்டு வெளியே போக கூடாது, இதை வச்சு எமர்ஜென்சி எக்ஸிட்ட கூட வந்து க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்க டாக்டர்ஸையும் மிரட்ட ஆரம்பிக்கிறா. யாராவது இதை மீறி ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா உங்களை ஷூட் பண்ணிருவேன் அப்படின்னு சொல்றா. இந்த பக்கம் ஹஸ்பண்ட் காரன் வெளியே வந்து என்ன பண்றதுனே தெரியாம தலையை பிச்சுட்டு போயிட்டு இருக்கான். அங்க இருக்க போன்ஸ் எல்லாத்தையுமே அவ வந்து வாங்கி வச்சுக்கிறான். நேரம் அங்க இருக்க குழந்தைங்க எல்லாம் வெளியே வந்து எங்களுக்கு ரொம்பவே பசிக்குது, இங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்டா 2 நர்ஸை வச்சு குழந்தைங்களை எல்லாம் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறா ஜேடா. இந்த மாதிரி ஜேடா அந்த இடத்த ஆக்குபை பண்ணதுனால நிறைய போலீஸும் மிலிட்டரி ஆபீசர்ஸும் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. ஹஸ்பண்ட் கால் பண்ணி சொல்றான், நீ ஏன் இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டு இருக்க, வெளியே எவ்வளவு போலீஸ் இருக்காங்க உனக்கு அப்படின்னு கேட்டா இதுக்கு மேல எனக்கு கால் பண்ணாத அப்படின்னு சொல்லி போனை வச்சுட்டா. அவனுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல வெளியே இருந்துட்டு. அப்புறம் போலீஸ் வந்து ஜேடாக்கு கால் பண்ணி உனக்கு இப்ப என்னதான் வேணும், எதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, வார்டு கிடையாது, நிறைய சின்ன குழந்தைங்க உள்ள இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது எனக்கும் தெரியும், எனக்கு தேவை என் குழந்தையோட அந்த எம்பிரியோ பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து ஒரு சிம்பிள் டெஸ்ட் தான், அது கிடைச்சா நான் இங்க இருந்து எல்லாரையும் விட்டுருவேன் அப்படின்னு சொல்றா. ஆனா நீங்க சொல்ற மாதிரி எப்படி நடக்கும், கொஞ்சமாவது கேளுங்க, அங்க இருக்க குழந்தைங்களை பத்தி யோசிச்சு பாருங்க அப்படின்னு போலீஸ் வந்து நெகோசியேஷன் பேசினா அவ எதையுமே கவனிக்கிற மாதிரி இல்ல, போனை வச்சுட்டு கிளம்பிட்டா. ஆனா அங்க ஒரு நர்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து சொல்றாங்க நீ எல்லாத்தையுமே பண்ணிட்ட, ஆனா இங்க இருக்க கேமரா மூலியமா நீ என்ன பண்றேன்னு அவங்க பாத்துட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு ஐடியா கொடுக்கையே அங்க இருக்க கேமராவையும் ஜேடா உடைச்சு போடுறா. அங்க இருக்க நர்ஸுங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு இவன் ஒன்னும் கிரிமினல் கிடையாது, அவன் குழந்தைய காப்பாத்துறதுக்கு தான் இதெல்லாம் பண்றா அப்படின்னு. அந்த போலீஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல் டாக்டர்கிட்ட பேசி எப்படியாவது அந்த எம்பிரியோ பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து சிம்பிள் டெஸ்ட் எடுக்க பாருங்கன்னு சொன்னா அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல நான் என்ன பண்ண முடியும்னு கேட்டா, ஏன்னா இப்ப ஜேடா வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் ஃப்ளோரையே வந்து ஹைஜாக் பண்ணி வச்சிருக்கா, அவ யாரையாவது ஹர்ட் பண்ணிருவா, அதனால அவங்களோட ஹெல்ப் தேவைப்படுதுன்னு அப்படின்னு சொல்லி போலீஸ் சொன்னா நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்றேன்னு அவங்களும் போனை வச்சிடறாங்க. இந்த பக்கம் ஜேடாக்கு டிவி டெலிவிஷன்ல இருந்து கால் பண்றாங்க. அவ பேசுற எல்லாத்தையும் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னோட பையன் இந்த இடத்துல இறந்துட்டு இருக்கான், அவனுக்கு கேன்சர் இருக்கு, அவனுக்கு போன் நேரம் தேவைப்படுது,
ஆனா உங்க மெடிக்கல் சிஸ்டம் எப்படி இருக்கு, வெயிட் பண்ற மாதிரி இருக்கு, அதுக்கும் என் குழந்தை செத்து போச்சுன்னா நீங்க எல்லாரும் திருப்பி தருவீங்களா? எனக்கு தெரியாது, எனக்கு தேவை ஒரு சிம்பிள் டெஸ்ட். நீங்க எல்லாரும் சேர்ந்து அந்த அப்பா அம்மா கிட்ட பேசுங்க, எனக்கு என் பையன் மட்டும் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறாங்க. அதுக்கு ஒரு சில நர்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே பயப்படுறாங்க, இந்த ஜேடா நம்மள ஏதாவது பண்ணிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஹெட் டாக்டர் வந்து பேசுறாரு ஜேடாட்ட, நீ எதுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, இப்படி பண்ணாத, இங்க இருக்கிற எல்லாருமே பயப்படுறாங்க அப்படின்னு சொன்னா நான் யாரையுமே ஹர்ட் பண்ண மாட்டேன், பயப்பட தேவை கிடையாது, ரொம்பவே ரிலாக்ஸ் ஆயிருங்க அப்படின்னு சொல்லி ஜேடா சொல்றா. அவரும் ஒத்துக்கிறாரு அதுக்கு. இந்த பக்கம் குழந்தைங்க எல்லாரும் வந்துட்டு ஜேடாக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. உங்களுக்கு எப்படிடா தெரிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தா, எங்களோட ரூம்லயுமே டிவி இருக்குல்ல, அதை பார்த்துதான் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. நர்சஸ் எல்லாம் கூட்டிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா நோவாக்கு செட் ஆகுற மாதிரி ஒரு சிப்ளிங்ஸ் இருந்திருப்பாங்கல்ல, அந்த ஃபேமிலியை தான் காமிக்கிறாங்க. அவங்க அம்மா கூட ஒத்துக்கிறாங்க இந்த மாதிரி பண்றதுக்கு. இது எல்லாத்தையும் நியூஸ் சேனல்ல பார்த்துட்டு, அந்த பைத்தியக்காரியை பாத்தியா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, இவகிட்ட போய் நம்ம பையனை வந்து அந்த போன் நேராவோ கொடுக்க சொல்ற, நீ வந்து இந்த மாதிரி முடிவுல இருந்தேன்னா கை விட்டுருன்னு சொல்லி அவர் ஹஸ்பண்ட் தான் ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே மேல இருந்து அந்த சின்ன பையன் கேட்டுட்டு தான் இருக்கான். அப்பதான் ஜேடாவோட அம்மா கால் பண்ணி சொல்றாங்க, என்ன தங்கம் பண்ணிக்கிட்டு இருக்க, ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்றேன்னு அவங்க ரொம்பவே அழுகு கேக்குறாங்க. அவ சொல்றா, என் பையனுக்காக எதுனாலும் பண்ணுவேன், நான் யாரையுமே ஹர்ட் பண்ண போறது கிடையாது, நான் இப்படி பண்றதெல்லாம் தப்புன்னு எனக்கு தெரியுமா, ஆனா எனக்கு வேற வழி கிடையாது அப்படின்னு சொன்னா அவங்க அம்மா சொல்றாங்க, நீ இந்த மாதிரி பண்ணிட்டே இருந்தேன்னா உன்னைய கடைசியா தூக்கி ஜெயில போட்டுருவாங்க அப்படின்னு சொல்றான். என் பையன் உயிரை காப்பாத்திட்டு வாழ்க்கை ஃபுல்லா ஜெயில இருக்கன்னா கூட நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வேற வச்சிடுறா. இந்த பக்கம் அந்த போலீஸ்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஜேடாட்ட பேசி எந்த யூஸும் கிடையாது, நம்ம தான் ஆக்ஷன்ல இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பேர் வந்து அந்த பில்டிங்க்கு வராங்க. அதுக்கு முன்னாடி ஒருத்தர் அப்பா மாதிரி இருக்காரு, என்னோட குழந்தையும் உள்ளதா இருக்கு, நான் உள்ள வந்து அவனை வந்து பார்த்தே ஆகணும், என்னை உள்ள விடுங்க அப்படின்னு சொல்லி ஜேடாட்ட கேட்டுட்டே இருக்கான். இவங்களும் அங்க இருக்க ஒரு நர்ஸை பார்த்தா, ஆமா அவங்களோட பையன் உள்ளதான் இருக்கான், அப்படி ஒரு பையனை நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு ஜேடா டவுட்டா கேட்டா, இப்பதான் 3 நாளைக்கு முன்னாடி வந்தான், அவனுக்கு வெறும் 4 வயசு தான் ஆகுது, அதனால வெளியே வந்திருக்க மாட்டான், அவங்கள உள்ள விடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நர்ஸ் சொல்லி இவளும் நம்பி உள்ள விடுறா. பார்த்தா அவனுமே ஒரு போலீஸா தான் இருந்திருக்கான். ஜேடாவை அட்டாக் பண்ண ட்ரை பண்றா, வேற வழியே இல்லாம ஜேடா அந்த போலீஸை வந்து சுட்டுறா. அதனால அவருக்கு ரொம்பவே அடிபடுது. அப்புறம் அங்க இருக்க டாக்டர்ஸ் தான் அவரை தூக்கிட்டு போய் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பாக்குறாங்க. உடனே கால் பண்ணி ஜேடா என்ன சொல்றானா, இந்த மாதிரிலாம் யாரையும் அனுப்பாதீங்க, நான் யாரையும் ஹர்ட் பண்ண விரும்பல, நான் ஒன்னும் கொலகாரி கிடையாது, என் பையனை காப்பாத்துறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு எத்தனை வாட்டி சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போனை வச்சுட்டு ரொம்பவே அழுதுட்டு இருக்கா, இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோமே அப்படின்னு. அப்புறம் அந்த நர்ஸ் வந்து சொன்னான்ல, ஆல்ரெடி இவன் இங்கதான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல டவுட் வந்து, நீ தானே இந்த மாதிரிலாம் பண்ண, உன்னால பாரு ஒருத்தன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான், உன்கிட்ட அப்ப வேற ஏதோ ஒரு போன் இருக்கு, அந்த போனை கொண்டான்னு சொல்லி அதையும் வாங்கி வச்சுக்கிறா. இந்த பக்கம் நோவாக்கு மறுபடியும் அவனோட நிலைமை இன்னும் மோசமாக ஆரம்பிக்குது. எல்லா டாக்டர்ஸும் ரொம்ப அவசர அவசரமா அவனை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அம்மா ஓடி வந்து என்ன சொல்றாங்கன்னா, நோவா இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோப்பா, அம்மா உன் கூட இருக்கேன், உனக்காக எல்லாத்தையுமே நான் பண்ணிட்டு தான் இருக்கேன், கொஞ்சம் கண்ணை திறந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்பவே அழுகுறாங்க தான் பையனை நினைச்சு. அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகுறான் நோவா, அவங்க அம்மா பேசுற வார்த்தையெல்லாம் கேட்டு. ஜேடா வந்து அங்க உட்காந்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கா. அப்ப டாக்டர் வந்து சொல்றாங்க, நீங்க பண்றதெல்லாம் உங்களுக்கு சரியா தெரியுதா, இன்னைக்கு உங்க பையன் இந்த நிலைமையில இருக்கான் அப்படின்னா நாளைக்கு வேற ஒரு குழந்தை இருக்கும், நீங்க இப்படி பண்றதுனால மட்டும் எதையுமே மாத்த போறது கிடையாது. ஆனா எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுது, இங்க இருக்கிற எல்லாருமே வந்து நோவாக்காக வேலை பாக்குறாங்க, இந்த மாதிரி ஒரு அம்மா கிடைச்சதுக்கு நோவா ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் கூட இவங்க மேல பரிதாபப்படுறாரு. அந்நேரம் ஒரு போன் கால் வருது. டாக்டர் தான் போய் அட்டன் பண்ணா, யாருன்னு பார்த்தா அந்த டோனரோட அம்மா தான் பேசுறாங்க. டாக்டர் நீங்க எதுவும் பேசாதீங்க அப்படின்னு ஜேடாட்ட சொல்லிட்டு ஸ்பீக்கர்ல போட்டு அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. டாக்டர் அந்த அம்மாட்ட என்ன சொல்றாருன்னா, நீங்க நினைச்சா உங்க பையனை வச்சு இன்னொரு குழந்தையோட உயிரை காப்பாற்ற முடியும், நாங்க ஒன்னும் உங்களை ஃபோர்ஸ் பண்ணல, நம்ம எல்லாத்துக்குமே மனிதாபிமானம் இருக்குல்ல, அதை வச்சு கூட நீங்க யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போலே ஜேடா அவசரப்பட்டு, நான் தான் நோவோட அம்மா பேசுறேன், நான் கொஞ்சம் உங்ககிட்ட பேசலாமான்னு கேட்டா அப்படியே அந்த கால் கட் ஆகுது. இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு தெரியாம வந்து அழுதுட்டு இருக்காங்க. போலீஸுமே வந்து ரெஸ்டே எடுக்காம ரொம்பவே டயர்ட் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் நோவோட நிலைமையே ரொம்ப மோசமாயிட்டு போயிட்டு இருக்கு. ஜேடாவும் ரொம்பவே டயர்ட் ஆயிட்டா. அதே போலீஸ் கால் பண்ணி ஜேடாட்ட சொல்றாங்க, எங்களால முடிஞ்ச எல்லா விஷயத்தையுமே பண்ணிட்டோம், இதுக்கு மேல நீ பண்றது எதையுமே எங்களால பொறுத்துக்க முடியாது, குழந்தை டேஞ்சர்ல இருக்குங்கிறத தவிர்த்து அங்க இன்னும் நிறைய குழந்தைங்க இருக்கு, நாங்க ஒரு ஆளுக்காக பாப்போமா பல பேருக்காக பாப்போமான்னு கேட்டா நாங்க கண்டிப்பா பல பேருக்காக தான் பாப்போம் அப்படின்னு சொல்லி போலீஸும் இதுக்கு மேல நாங்க எதுவும் பண்ண முடியாது, நாங்க வந்து அட்டாக் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவ்வளவு தூரம் நம்ம பண்ணியும் நம்ம பையனை நம்மளால காப்பாத்த முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு
ஜேடாவால அந்த கஷ்டத்தை தாங்கிக்கவே முடியல. ரொம்பவே கஷ்டத்துல உட்கார்ந்து கத்தி கத்தி அழுதுகிட்டு இருக்காங்க. வெளியே வந்து ப்ரோட்டஸ்ட் நடக்குது. நோவா அம்மா பண்றது சரிதான், அந்த மெடிக்கல் சிஸ்டத்தை மாத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பிரச்சனையா இருந்தது இப்ப பெரிய பிரச்சனையா ஆக போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் நோவாவோட அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சு இவங்க எல்லாம் அடாவடியா உள்ள போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்றாரு. அவரையும் பிடிச்சு வச்சுக்கிறாங்க. ஜேடா நோவாவை பார்த்து அழுதுட்டு நோவாவை பெத்துக்கிறதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நினைச்சிட்டு அந்த பையன்கிட்டயே உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. ஆனா இந்த பக்கம் தான் ஒரு ட்விஸ்ட் நடக்குது. அந்த குழந்தையோட அம்மா கால் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் ரிசல்ட் அனுப்பி வச்சிருக்கேன், இந்த விஷயம் என் பையனுக்கு என் ஹஸ்பண்ட் கூட தெரியாது, ஒருவேளை மேட்ச் ஆயிருச்சு அப்படின்னா நீங்க சொல்லுங்க, நான் ஏதாவது என்னால முடிஞ்சதை பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கூட நோவாக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியே அந்த குழந்தையோட அம்மா ஒத்துக்கிட்டாங்க, ரிசல்ட் அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற நோவாவோட அம்மா கிட்ட சொன்னா அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். ஆனா அதுக்குள்ள இந்த பக்கம் போலீஸ் எல்லாரும் உள்ள வந்துட்டாங்க. அந்த இடத்துல இருந்து ஒரு எமர்ஜென்சி பேஷண்ட்னு சொல்லிட்டு டாக்டரும் நர்ஸும் ஒரு ஸ்ட்ரக்சர் தள்ளிட்டு வெளியே போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் போலீஸ் உள்ள வந்து எங்கடா அவங்கள காணமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடமும் தேடிட்டு இருக்கும் போதுதான் தெரியுது ஒரு நர்ஸ் இப்போ ஒரு ஸ்ட்ரக்சரை கொண்டு போச்சுல, அதுக்குள்ள இருந்த பேஷண்ட்டை நம்ம பார்க்கவே இல்லையேன்னு சொல்லி அப்பதான் யோசிக்கிறாங்க. கரெக்டா வந்து பாக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள லிப்ட்ல ஏறிட்டாங்க 2 பேரும். அப்புறம் ஒரு இடத்துக்கு வந்து நர்ஸ் மாதிரியே ட்ரெஸ் போட்டுட்டு அந்த நர்ஸோட விக்கையும் மாட்டிட்டு வெளியே அங்க இருந்து வெளியே தப்பிச்சு போக ஜேடா போயிட்டு இருக்காங்க. என்னடா பண்றாங்க அப்படிங்கறது நம்மளுக்கு புரியல. சுத்தி பார்த்தா போலீஸ் என்ன பண்றதுனே தெரியாம இருக்கும் போல எமர்ஜென்சி எக்ஸிட்க்கு வந்து அங்க ஒரு ஆம்புலன்ஸ் நிக்குது. அந்த டிரைவர்ட்ட எப்படியோ பேசி ஆம்புலன்ஸ்ல இவங்களை ஏத்தி விட்டு வெளியே போய் இறக்கி விட்டுறாங்க. ஹஸ்பண்ட் அந்த இடத்துல வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆம்புலன்ஸ்ல இருந்து இறங்கி ஹஸ்பண்டோட கார்ல டோனரோட வீட்டுக்கு இப்ப கிளம்பிட்டாங்க 2 பேரும். அங்க போனா அவன் ஹஸ்பண்ட் இருந்துட்டு உடனே போலீஸ்க்கு கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணா கன் எடுத்து இப்ப ஹஸ்பண்ட் மிரட்ட ஆரம்பிச்சிட்டான். அந்த மாதிரி பண்ணாதீங்க, நாங்க ஹெல்ப் கேட்க தான் வந்திருக்கோம், ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க, என் பையனை காப்பாத்துறதுக்கு தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அம்மாவுக்கே ஓகே, அந்த டெஸ்ட் ரிசல்ட் எல்லாம் வந்து பாசிட்டிவா வந்துருச்சு, பையன்ட்ட கேளுங்க, என் பையனை காப்பாத்துறதுக்கு நீ என் கூட வரியாப்பா அப்படின்னு சின்ன பையன்ட்ட கேட்டா அவன் கூட எனக்கு எதுவும் ஆகாதுல அப்படின்னு கேட்டுட்டு இவங்க கூட வர்றதுக்கு ஒத்துக்கிட்டான். இந்த பக்கம் அந்த பையனை கூட்டிட்டு எல்லா போலீஸும் இருக்கும் போதுலயே ஜேடா பையனையே அந்த அம்மாவையே லிப்ட்ல கூட்டிட்டு மேல வந்துட்டே இருக்காங்க. போலீஸ் கூட இதை வந்து தப்பாவே அவங்க நினைக்கல, ஏன்னா பையனை காப்பாத்துறதுக்கு தான் இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் உள்ள விடுறாங்க. அதுக்கப்புறம் தான் ஜேடாவே அவன் ஹஸ்பண்டே அந்த இடத்துல இருந்து அரெஸ்ட் பண்றாங்க. அதுல இருந்து 5 வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. எப்படியோ நோவாவை அந்த பையனோட எம்பிரியோ வச்சு காப்பாத்திட்டாங்க போல. இந்த ஹாப்பி எண்டிங்கோட இந்த மூவி முடிஞ்சிருச்சு. அம்மா நினைச்சா யாருக்கிட்ட இருந்து என்னனாலும் பண்ணி தன் குழந்தைய காப்பாத்துவாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த படம் உண்மையிலே பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் நான் சொல்லுவேன். அடுத்து என்ன படம் பண்ணலாம் அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. பை கைஸ்.